ஹாய்! இன்னைக்கு ரொம்பவே வித்தியாசமான வேர்க்கடலை சட்னி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு நான் இங்கே 1 கப் வேர்க்கடலை எடுத்திருக்கேன். இது வறுத்து தோல் நீக்கின வேர்க்கடலை. உங்ககிட்ட பச்சை வேர்க்கடலை இருந்துச்சுன்னா, இதே மாதிரி வறுத்து தோல் நீக்கி எடுத்துக்கோங்க. கூடவே 3 பல் பூண்டு, 1 வெங்காயம், 1 தக்காளி, 1/2 கப்பு தேங்காய், 6 காஷ்மீரி மிளகாய் இவ்வளோத்தையும் எடுத்து வச்சுக்கோங்க. அடுப்பில் ஒரு பேன் வச்சு சூடானதும் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு அந்த பூண்டை லைட்டாக வறுத்தெடுத்துக்கோங்க. அது கூடவே காஷ்மீரி மிளகாவையும் லைட்டாக வதக்கி எடுத்துக்கோங்க. காஷ்மீரி மிளகா எதுக்குன்னா, இது சட்னிக்கு கலர் கொடுக்கும், காரம் கம்மியாக இருக்கும். நீங்களும் இதையே யூஸ் பண்ணுங்கள். அதே எண்ணெயில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தையும் லைட்டாக வதக்கிட்டு கூடவே தக்காளியும் சேர்த்து வதக்கிக்கோங்க. லைட்டாக வதங்கினதுக்கப்புறம் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கிற வேர்க்கடலை, தேங்காய், வதக்கி வச்ச காஷ்மீரி மிளகா, பூண்டு இவ்வளோத்தையும் ஆறுனதுக்கப்புறம் ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றி தேவையான அளவு தண்ணி ஊற்றி உப்பும் சேர்த்து கொரகொரப்பாக கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்புறம் தாளிக்கிறதுக்கு ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி கடுகு, உளுந்தம்பருப்பு, வரமிளகா, கறிவேப்பிலை இவ்வளோ சேர்த்து தாளித்து சட்னியில் ஊற்றிட்டோன்னா நம்மளோட சட்னி ரெடி ஆகிடும். இந்த வேர்க்கடலையில் நம்ம உடம்புக்கு தேவையான புரோட்டீன், கொழுப்புச்சத்து, கார்போஹைட்ரேட், நார்ச்சத்து இது எல்லாமே அடங்கியிருக்கு. ஸோ இது வாரத்தில் 2 வாட்டியாச்சும் செஞ்சு சாப்பிடுங்க.